வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். குரு அதிசார பயிற்சி தன்னுடைய நட்பு வீடாக சொல்லக்கூடிய உச்ச வீடாக சொல்லக்கூடிய கடகராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகி அங்கே வக்ரமாகி திரும்பவும் மிதுன ராசிக்கு வருகிறார். 12 ராசிகளுக்கும் அதில் உள்ள 27 நட்சத்திரங்களுக்கும் உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க. மீனராசி ரேவதி நட்சத்திரம், இது புதனுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 17 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்க. 10 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் கேது தசை, அதன் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 10 + 7 17, 17 + 20 37. 37 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வரும். ஒரு சில பேருக்கு புதன் தசை இருப்பு இருக்கு இல்லையா, அது 4 வருடங்கள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 13 வருடங்கள் இருக்கலாம், 16 வருடங்கள் கூட இருக்கலாம். உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. அப்போ 40 வயசு வரைக்கும் சுக்கிர தசை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 30 வயசோட சுக்கிரதசை முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னோட கணக்குப்படி 16 வயசுலேருந்து 20-21 வயசு வரைக்கும் சுக்கிரதசை நடத்திருக்கிறேன். இப்போ சுக்கிரதசை நடந்தாலும் உங்களுக்கு கேது தசை நடந்தாலும் படிக்கிற வயசில் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. நான் நிறையவே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்கனாக்கா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் ரொம்பலாம் இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 80% பேருக்கு நல்லா இருக்கும் படிக்கிற வயசில். ஒரு 20% பேருக்கு ரொம்ப அவயோக தசையாக இருந்தால் மட்டும் இந்த 7.5 சனி அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். அதுலேயும் 18 வயசுல ஒருத்தருக்கு சுக்கிரதசை ஆரம்பிக்குது அப்படின்னா அது மாதிரி கொண்ட நபர்களுக்கு 7ஆம் அதிபதி மேல சனி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 7ஆம் அதிபதிக்கு பார்வை இருந்ததுனாக்கா 3-10 பார்வை, அதாவது 7ஆம் பார்வையை விட்டுருந்தோம் சனி பகவானுக்கு. அது மாதிரி இருக்கும்போது அந்த நபர்களுக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது சனி பார்க்கக்கூடிய இடத்துல சுக்கிரன் அது மட்டும் இல்லாம 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் அவர் பார்க்கக்கூடிய இடத்துல இந்த 2 கிரகங்கள் 3ஆம் இடத்துலையோ, அதாவது சனி பார்க்கக்கூடிய 3ஆம் இடத்துலையோ இல்லை 10ஆம் இடத்துலையோ இருந்துச்சுனாக்கா ஏதாவது ஒன்று இருக்கணும். ஏன்னா ரெண்டுமே ஒன்றா சுற்றிட்டு தான் இருக்கும், பக்கத்தில் தான் இருக்கும். ஏதாவது ஒன்று மாட்டிக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் இந்த ஜென்ம சனியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி. இது எப்படி இருக்கும்? அது மாதிரி கொண்ட நபர்களுக்கு இப்போ பிரச்சனை நடக்குது. ஒரு 20% பேர் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க, அதாவது படிக்கிற காலகட்டத்தில். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சால்வ் ஆகும், பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இப்போ குரு உச்சத்தில் போறாரு. இந்த டைம்ல அப்படிங்கிறது எடுக்கிற முடிவுகள் நல்லா இருக்கும். அந்த ஒரு எது மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, திருமணம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, லவ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஒரு சில பேர் இது வரைக்கும் போவாங்க, ஸ்டேஷன் வரைக்கும் போவாங்க. அது மாதிரியெல்லாம் ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த டைம்ல கொஞ்சம் கிளியர் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி 80% பேருக்கு படிக்கிற காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும். படிப்புங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இது சுக்கிரதசை அப்படிங்கிறதுனால கெடுப்பலன் செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது படிக்கிற வயசுல. ஏன்னா முன்னாடி முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான இதுதான். ஏன்னா சுக்கிரதசை, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவானுக்கு ஆகாத புத்திகள். அதனால கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கு முதல் 10 வருஷத்துல இருந்தீங்கன்னாக்கா. பின்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷத்துல இருந்தீங்கன்னாக்கா பயப்பட தேவையில்ல. அதாவது சுக்கிரதசை சனி புத்தி சென்ட்ரு பகுதியில், அதன் பிறகு ஒரு 10 வருடம் இருக்கு இல்லையா, அந்த 10 வருடத்தில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது. படிக்கிற ரீதியாக, படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி. நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் சரி, படிப்பு ரீதியாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும். மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட திட்டம் போட்டாலும் சரி, இல்லை அரியர் வச்சுருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் கிளியர் ஆகும். எதுவாக இருந்தாலும் சரி படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். 20-21 வயசுக்கு மேலே, இப்போ என்னோட கணக்குப்படி 37 வயசு வரைக்கும் நான் சுக்கிரதசை எடுத்திருக்கிறேன். இது 3ஆம் அதிபதி தசை, அஷ்டமாதிபதி தசை. இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா அப்படின்னாக்கா பொதுவாகவே ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா புதனோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த வயதுல சுக்கிரதசை வந்துடும். சுக்கிரதசை அப்படிங்கிறது கெடுபலன்களை செய்யுமானாக்கா கெடுபலன்கள் அந்த அளவுக்கு செய்யாது. அது இருக்கிற இடத்த பொறுத்துன்னு வச்சுப்போமே. ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து இப்போ சுக்கிர பகவான் தசை நடத்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்துரும், இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி வேற எங்கேயாவது இந்த தசை பண்ணிச்சுனாக்கா இது கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருந்தாலும் 7.5 சனி வரும்போது விதிவிலக்கு உண்டு. 7.5 சனி வரும்போது அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களை கன்ஃபார்மாக கொடுக்கும். வேலை அப்படிங்கிறது கொடுத்துரும், தொழிலுங்கிறது கொடுத்துரும், திருமண வாழ்க்கையில் கை வச்சிரும். அது மாதிரி நிறைய இந்த சுக்கிரதசையில் கஷ்டப்படுறவங்க உண்டு. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சில பேருக்கு சனி நல்லா உட்காந்துடும் உங்க சுய ஜாதகத்தில். இது எப்படின்னாக்கா 1994 இல்லைன்னா 93, 92 வச்சுக்கலாம்.
இப்போ சனியோட வீட்டில் இருப்பார் அவர். 1993க்கு அப்புறம் 98 வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு 10-11ல் உட்காந்துரும். அது மட்டும் இல்லாமல் பரிவர்த்தனை, அதாவது சனியோட வீட்டில் குரு இருப்பார், குருடைய வீட்டில் சனி இருப்பார். இந்த பரிவர்த்தனையில் வந்தாலும் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 26-27 வயசுக்கு மேலே இந்த 7.5 சனி அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். திடீர் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, தொழில் எல்லாமே. ஆனால் தொழில் மட்டும் கொஞ்சம் கடன் அமைப்பு கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வேலையில் நல்லா இருப்பாங்க அவங்க. திருமணம் அப்படிங்கிறது அந்த டைம்ல கூடி வரும். ஜென்மசனியா இருந்தாலும் அந்த திருமணம் அப்படிங்கிறது கூடி வரும். இது மாதிரி டைம்ல இப்ப குரு நல்லா இருக்காரு, 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி திரும்ப வக்கரமாகி 4ஆம் இடத்துக்கு வராரு. இந்த டைம் இப்ப ராசிக்கு குரு பார்வை இருக்கு. இப்ப திருமண தடையா இருக்கு சுக்கிரதசையில இருக்கிறவங்களுக்குனாக்கா திருமணம் அப்படிங்கிறது கூடி வந்துடும். இந்த சுக்கிரதசை முன்னாடி 10 வருஷத்துல இருக்கிறீங்க, பின்னாடி 10 வருஷத்துல இருக்கிறீங்க, அதாவது சுக்கிரதசையில சனி புத்திக்கு பிறகு இருக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு பரவாயில்ல, இந்த டைம்ங்கிறது உங்களுக்கு நல்ல டைம், ஒன்றும் பெருசா உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. ஆனால் அந்த சென்டர் பகுதியில் இருக்கும்போது 7.5 சனி வரும்போது ஜென்ம சனியில் கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுக்கும். அந்த தடுமாற்றங்கள் இப்போ வந்து குருவுடைய பார்வைனால கொஞ்சம் கிளியர் ஆகும். தடுமாற்றம்னாக்கா வேலை இருக்குமா போகுமா, இப்போ வந்து எப்போ வேலை விட்டு தூக்குவாங்க, அது மாதிரியான ஒரு பதட்டத்தை கொடுக்கும். அந்த பதட்டம் இருக்காது. வேலையில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷன், இப்போது ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொமோஷன்னாக்கா நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கிடைக்கும். இது வரைக்கும் எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா இல்லைன்ற பட்சத்தில் ஆவரேஜாக போகும் ஒர்க்கெல்லாம். உங்களுக்கு வந்து வேலையில் வந்து இடமாற்றம் கேட்டிருந்தா இடமாற்றம் கிடைக்கும். இல்லை வேலை தேடினா கூட சரி, புதுசாக வேலை தேடுறது, ஒரு சில பேர் வந்து வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க. இது எல்லாமே இப்போ இந்த டைமில் நடக்கும் இந்த குருடைய பயிற்சிக்கு. ஏன்னா சுக்கிரதசை அஷ்டமாதிபதி தசை தான். நெகட்டிவாக நிறைய சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை. அதில் பாசிட்டிவ் இருக்குது. நான் தசாபுத்தி ரீதியாக நிறைய பிரித்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. முதல் 10 பின்னாடி 10 அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன். இதில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, ஜென்மசனியில் அதையும் நான் சொன்னேன். ஜென்மசனியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் நிறைய ஜாதகங்களை பார்த்து சேருங்க. ஏன்னா சுக்கிரதசை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சுக்கிரதசைனா அஷ்டமாதிபதி தசையில் இந்த 7.5 சனியில் பண்ணக்கூடாது. இருந்தாலும் 7 சனி ஜென்ம சனி முடிஞ்ச பிறகு பண்ணலாம். அப்படி ஒரு கால் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் 10-11 அப்படி இல்லைனாக்கா அந்த பரிவர்த்தனையில் வந்த டைம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து திருமணம்ங்கிறது உறுதியாக இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு அந்த திருமணத்தை கொடுத்துரும். 27 to 32, 33 அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. ஜென்ம சனியில் ஒன்றும் கஷ்டத்தை கொடுக்காது. 2வது சுற்று சனி அப்படின்னு எடுத்துக்கலாம். தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுக்கிரதசையில் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பணம் வர்றதெல்லாம் நாளைக்கு வர பணம் நாளானிக்கு வரும், அவ்வளோதான். மற்றபடி தடங்கள்லாம் இருக்காது பெருசாக. உங்களுக்கு அவ்வளோலாம் உங்களுக்கு கஷ்டம்லாம் கொடுக்காது. கண்டிப்பாக வந்துடும், பணம் வர்றது வந்துடும். மணி லாக் ஆயிடுச்சுனால வந்துடும். கடன் பிரச்சனைகள் தீர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குருவுடைய பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு சுமூகமாக தான் இருக்குது. 37 வயசுக்கு மேலே 43 வயசு வரைக்கும் சூரிய தசை. சூரியன் இந்த ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா 6ஆம் அதிபதி தசை. இது கடனை கொடுக்கும், வழக்கு கொடுக்கும், இல்லைன்னா நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். ஒரு நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாப்புல, அதாவது சூரிய தசை அப்படிங்கிறது நீங்கள் நன்மை செய்யாதுன்னு சொல்கிறீங்க, குரு அப்படிங்கிறதும் சூரியன் அப்படிங்கிறது நட்பு கிரகம் தானே, அப்போ நன்மை தானே செய்யணும், 6ஆம் பாவத்துக்கு வருது இல்லையா அப்படின்றார். ஆனால் நீ கேட்குற கேள்வி கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் இந்த ராசிலேருந்து எண்ணி பார்த்தா இது 6ஆம் இடம் வந்துடுவார், அந்த ராசிலேருந்து எண்ணி பார்த்தா 8ஆம் இடம் வந்துடுவார். எப்படி பார்த்தாலும் சரி 6, 8 வர்றதுனால இந்த பாவத்துக்கு மட்டும் நன்மை செய்ய மாட்டார். அதே குரு 2 பாவத்துக்கு வரார். அதாவது சிம்ம ராசிக்கு வந்து 5ஆம் அதிபதியாக வருவார், அஷ்டமாதிபதியாக வருவார். 5க்கு உண்டான பலன்கள் கன்ஃபார்மாக செய்வார். பூர்வ புனிஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதியாக வந்தால் கூட கெடுக்க மாட்டார். ஆனால் சூரியன் வந்து ஒரு வீட்டுக்கு தான் அதிபதி, வேற இடத்துக்கு கிடையாது அவருக்கு. அதனால சூரியன் அந்த வீட்டுக்கு உண்டான பலன்களை மட்டும்தான் கொடுப்பார். இப்போ 6 அப்படிங்கிறோம், அந்த 6 எங்கே தூக்கி வச்சாலும் சரி, எந்த நம்பர் கூட வச்சாலும் சரி, அது 6 6ஆக தான் இருக்கும். அது மாறாது, அதனோட காரகத்துவம் மாறாது. 6 8ஆ மாறாது, 8 6ஆ மாறாது. அதாவது எங்கே இருந்தாலும் சரி அந்த 6 6ஆக தான் இருக்கும். அது மாதிரி தான் நீங்கள் எந்த இடத்துல இருந்து தசை பண்ணாலும் சரி ஒரு துளி கடனாவது கொடுக்கும். இது வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும், அதுலேயும் 7.5 சனியில் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த 6ஆம் அதிபதி தசை நன்மை செய்யாது அப்படிங்கிறது 7.5 சனியில் மட்டும்தான். ஒரு சில பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபெல்லாம் கொடுத்துரும். அந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து அதில் இருக்கிறவங்க, அப்படி இல்லை தனியார் துறையில் நல்ல ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, அப்படி இல்லை கம்பெனி எல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா தொழிலதிபர்கள், அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பொசிஷனில் வந்து சூரிய பகவான் உட்கார வச்சுட்டு அதுக்கு பின்னாடி வரக்கூடிய தசைகள் அந்த அளவுக்கு பண்ணாது. என்ன ஒன்று, அந்த வருமானத்தெல்லாம் கம்மி பண்ணுற மாதிரி ஒரு பயத்தை கொடுத்துனே இருக்கும். ஒரு கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட வராத மாதிரி ஒரு பயத்தை கொடுத்துனே இருக்கும். அதாவது அந்த தொழில் அப்படிங்கிறது ஏதோ ஒரு டவுன் ஆகிட்டே இருக்குது. அந்த வருமானம் மட்டும் அந்த சூரிய தசையில் கொஞ்சம் கம்மி பண்ணினே இருக்கும். அதுலேயும் 7.5 சனி மட்டும்தான் இது மாதிரி தான் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே கெடுபலன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து 6ஆம் அதிபதி தசை, அந்த அளவுக்கு நன்மைகள் செய்யாது. இப்போ நன்மைகள் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் வந்து தொழில் பண்ணுவீங்க, ஒரு வேலைக்கு எதிர்பார்ப்பீங்க, ஆனால் எதுவுமே நடக்கலைன்னா அப்படி என்ன அர்த்தம்? அது 7.5 சனியில் நடக்காது.
ஏழரை சனியில் நடக்காது மீன்ஸ் என்னன்னாக்கா நீங்கள் முயற்சி பண்ணணும். உங்கள் சுய ஜாதகத்தில் 3, 6, 10, 11 இருந்து இந்த சூரிய பகவான் தசை நடத்தினா சிறப்பு. அதுலேயும் 6ஆம் இடத்துக்கு விதிவிலக்கு உண்டு. அவரோட வீட்டில் அவர் இருந்து தசை பண்ணுறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. மற்ற இடத்துல இருந்து இது மாதிரி மறைமுக சுப தொடர்பில் இருந்து சூரிய பகவான் தசை நடத்துச்சுன்னா நிறைய பேருக்கு நல்லாவே இருந்திருக்கு. அதாவது ஏழரை சனி ஃபுல்லாகவே நல்லா இருந்திருக்கும். ஏழரை சனியெல்லாம் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தொழில் எல்லாமே ஒன்றுமே இல்லையா, சூரிய தசை நல்லா தானே இருக்கிறான், அப்படியே இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருக்கிற இடத்த பொறுத்து அந்த பாவத்துக்கு இது வந்து ஃபுல்லாகவே கெடுக்கும்னு சொல்லலை. சுக்கிர தசை கெடுக்கிற மாதிரி சூரிய தசை அந்தளவுக்கு கெடுக்காது. அதுக்காக நன்மை செய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அந்த சூரிய பகவானை. இருந்தாலும் இப்போ வரக்கூடிய இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு வளர்ச்சி. இப்போ வந்து சூரிய தசையில் வந்து பணம் கொடுத்து லாக் ஆயிருந்துச்சுன்னா அந்த பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கிளைண்ட் வந்து வரலை அப்படின்னா அந்த கிளைண்ட் வருவாங்க. அதாவது வருமானம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மற்றபடி திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தசையில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். 43 வயசுக்கு மேலே 53 வயசு வரைக்கும் சந்திர தசை, 53 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த 2 தசையை நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன்னாக்கா ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாதுன்றதுக்காக. இதில் வேலை வாய்ப்பு தொழில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் நலிவுற்ற வேலை, அதாவது வேலையில் இருக்கிறீங்க, ஒரு ப்ரொமோஷனோ இல்லை வேலையே சரியில்லைங்க எனக்கு ரொம்ப நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ பரவாயில்லையா இருக்கும் இந்த வேலை அப்படிங்கிறது. அடுத்த வருஷம் 2026 குரு பயிற்சியாப்பு அதனோட ட்ரையல் தான் இப்போ அந்த 1 மாதம் அப்படிங்கிறது, 1.5 மாதம் அப்படிங்கிறது. இதில் எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்றதை முடிவு பண்ணிக்கலாம். கன்ஃபார்மாக இந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் உச்ச வீட்டுக்கு போயிட்டு வரும்போது சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து வேலையில் ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தால் மாறும். என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ அது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து அதில் வந்து கிளியர் ஆவீங்க. வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. ஒரு சில பேர் சந்திரன் செவ்வாயிலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அதாவது உங்களுடைய வேலையை வச்சு லோன் கேட்டிருந்தீங்கன்னா லோன் கிடைக்கும். வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து வீடு கட்டுவாங்க. இப்போ ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனி பார்க்கக்கூடிய இடத்துல 3, 7, 10 இந்த 3 இடங்களே வந்து செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். அந்த செவ்வாய் உங்கள் லக்ன யோகராக இருந்தால் இப்போ வீடு கட்டுவீங்க. லக்ன அவயோகராக இருந்தால் மணி லாக் ஆகும். அதாவது லக்னத்துக்கு வந்து நன்மை செய்யாத கிரகமாக இருந்தால் மணி லாக் ஆகும். இப்போ வந்து கன்னியா லக்னம்னு வச்சிங்களேன். கன்னியா லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறார், 7ஆம் பார்வை. இப்போ இது மாதிரி டைமில் ஒரு கோர்ட்டு கேஸ் அது மாதிரி வரலாம். ஏன்னா லக்ன அவயோகர் லக்னத்திலே இருக்கிறாரு, அவர் நன்மை செய்யாத இடத்துல இருக்கிறாரு, பகை கிரக வீட்டில் இருக்கிறார் செவ்வாய். அப்போ கோர்ட்டு கேஸ் ஏதாவது ஒன்று போயின்னு இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் சாதகமாக வரலாம். அந்த குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமாகும். அது மாதிரி 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ, ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ, இதெல்லாம் வந்து ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது குருவுடைய வீடு. அந்த இடத்துல இருந்தால் பரவாயில்ல. ஆனால் லக்ன யோகராக இருந்தால் வீடு கட்டுறது இது மாதிரி அப்படி இல்லைனாக்கா பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது வீட்டில். இது மாதிரி நிறைய நான் சொல்லலாம். இந்த சனியுடைய பார்வைக்கு, இந்த குருவுடைய பயிற்சிக்கு 60 வயசுலேருந்து 78 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு சிறப்பான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நோய் இருந்தால், அதாவது மருத்துவம் எடுத்துகிட்டு இருந்தால் அந்த மருத்துவம் கிளியர் ஆகும். உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வீட்டில் யாருக்காவது உடல்நலம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் கிளியர் ஆகும். வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், ஏன்னா 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி திரும்ப 4ஆம் இடத்துக்கே வக்கரமாகி வர்றதுனால வேலை ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள், உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க இந்த வயசில் அப்படின்னா வேலை நல்லாயிருக்கும். தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும். கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரலாம். ஒரு சில பேர் வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்பாங்க, டிப்ரெஷன், அதாவது தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் வந்து இப்போ சரியாகும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், இதெல்லாம் வந்து வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவங்கவுங்க இருக்கிற இடத்த பொறுத்து. மற்றபடி சுப விசேஷம் அதிகமாக நடக்கும். ஒரு சில பேருக்கு வந்து வீடு கட்டுறது, ஏன்னா 4ஆம் இடத்துல குரு அப்படின்னாக்கா இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வீட்டில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, பழைய வீட்டெல்லாம் வந்து புதுப்பிக்கிறது, இது மாதிரிலாம் ஒரு நல்ல விசேஷங்கள், வண்டி வாகன சேர்க்கை அது மாதிரிலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 78 வயசுக்கு மேலே 94 வயசு வரைக்கும் குரு தசை. குரு பொதுவாகவே சொல்லலாம் இந்த ராசிக்கு குரு தசை 10ஆம் அதிபதி தசை. வீட்டில் யாருக்காவது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா இப்போ ஆரம்பிக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தை வச்சு தொழில் ஆரம்பிக்கலாம். ஒன்று. இன்னொன்று வந்து தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் உண்டு. தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா வேலை ரீதியாகவும் வேலையில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இதெல்லாம் இப்போ வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆகும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது. இடம் வாங்குறது, இடம் மூலமா பிரச்சனைகள் இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் தீர்வு கோரும். சொத்து கேஸு ஏதாவது இருந்தால், இடம் மூலமா கேஸுகள் இருந்தால், அதாவது மனை இல்லைன்னா பழைய சொத்து, பூர்வீக சொத்து, இது மாதிரி கேஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இப்போல்லாம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். நிறைய உங்களுக்கு வந்து ஆன்மீகம் சார்ந்து முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. கோயில் குளம் போயிட்டு வர்றது, இது மாதிரி ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அந்த பிளானிங்கெல்லாம் இப்போ நடக்கும். அடுத்த வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சிக்கு உண்டான முன்னோட்டம் இப்போ இருக்குது. உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு தசையில் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. லக்ன யோகராக வந்துட்டால் சிறப்பு. லக்ன அவயோகராக வந்துட்டால்
பரவாயில்ல, அவ்வளோதான், ரொம்பலாம் கெடுக்காது இந்த வயசில் வரக்கூடிய குரு தசை அப்படிங்கிறது. இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக குருடைய பயிற்சி நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி.